வணக்கம் அன்பான நேர்களுக்கு. நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி குரு பகவானையை போற்றி, விநாயகர் பகவானையை போற்றி, வீரனாரப்பா போற்றி என்று பொதுவான ராசி பலனுக்குள் அற்புதமான யோக பலன்களையும் நல்லதொரு கருத்துக்களையும் பொதுவான ராசி பலன்களிலே அற்புதமாக எடுத்துச் சொல்லப் போகிறேன். மகர ராசிக்கார நேர்களுக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன் 1/8/2024 வியாழக்கிழமையில் ஆகஸ்ட் மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. மகர ராசிக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் என்று சொல்கின்ற பொழுது, மகர ராசி 10ஆம் இடத்தில் காலபுருஷ தத்துவத்தில் அமையப்பட்ட ஒரு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12 ராசிகளுக்கும் தொழில்களை நிர்ணயம் செய்யக்கூடிய அற்புதமான கிரகம் என்று சொல்லக்கூடியது சனி பகவான். சனி பகவான் மகர ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கின்றார். அவரும் சிற ராசியில் நிரந்தரமாக வக்ரகதியில் கொண்டிருக்கின்ற அற்புதமான இந்த யோக மாதமாக ஆகஸ்ட் மாதம் என்பது வியாழக்கிழமையில் மகர ராசிக்கு 3/12 என்று சொல்லக்கூடிய விரையாதிபதி, முயற்சி சனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நாளிலே பரிபூர்வமாக நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் அற்புதமாக, முயற்சிகள் அனைத்தும் உங்களுடைய வீரதிர பராக்கிரமஸ்தானம், சகோதர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சகோதர ஸ்தானாதிபதி மகர ராசிக்கு பஞ்சம ஸ்தானத்தில் திரிகோணத்தில் மகர ராசிக்கு குரு பகவானும் 4/11 என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடம் வீடு வாகனம், 11ஆம் இடம் சகோதரன் லாபங்களை பற்றி குறிக்கக்கூடிய, நாம் எண்ணுகின்ற அபிலாஷைகளை குறிக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் குரு பகவானும் குருமங்கள யோகத்திலே மகர ராசிக்கு 5ஆம் இடத்தில் குடிகொண்டிருக்கக்கூடிய குருவும் செவ்வாயும் குருமங்கள யோகத்திலே வீட்டு கொண்டிருக்கின்றது. மிகவும் அற்புதமான ஒரு ஆகஸ்ட் மாத ராசி பலனாக பிறக்கப் போகின்றது. ராசி கோச்சார ராசியாக மிதுன ராசியாக உங்களுக்கு மகர ராசிக்கு 6ஆம் இடமாகவும், கோச்சார லக்கணம் என்பது மகர ராசிக்கு 4ஆம் இடத்திலே அமைய பெற்று, அதாவது மேசராசியிலே அமைய பெற்று, லக்கணம் மேச லக்கணமாக அமைய பெற்று, திதி கிருஷ்ணபட்ச துவாதசி திதியிலும், கரணம் கௌளவ கரணத்திலும், யோகம் வியாகாதம் யோகத்திலும், யோக தேவதை வாயு பகவானாக வள வந்து அற்புதமான வியாழக்கிழமையில் வியாழன் என்று சொல்கின்ற பொழுது குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு உங்களுடைய ராசியிலே குரு பகவான் பார்வை செய்கின்ற அற்புதமான இந்த முயற்சி சனாதிபதி லாபாதிபதி குருமங்கள யோகத்திலே மகர ராசியை வலம் வருகின்ற இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன் என்பது மிகவும் நல்லதொரு முயற்சிகள் அனைத்தும் லாபங்கள் வருகின்ற தொழில் வேலைகளிலே ஒரு அற்புதமான யோகத்தை பெறக்கூடிய ஒரு மாதமாக மங்களகரமாக வியாழக்கிழமையிலே குரு பகவானுடைய நாளிலே இந்த மாதம் பிறக்கப் போகின்ற இந்த அற்புதமான மகர ராசிக்கார நேர்களுக்கு 4ஆம் இடம் லாபாதிபதி குரு பகவான் செவ்வாய் பகவானும் முயற்சி சனாதிபதி குரு பகவானும் 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்வை செய்கின்ற இந்த அற்புதமான யோகங்களிலே குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையாக ராசியை பலம் பெற்று பார்க்கின்றதும், ரிஷப ராசி அதிபதி சுக்கிர பகவான் தேவகுரு அசுரகுரு வீட்டிலிருந்து இந்த பொருளாதார ராசியிலே ஸ்திர ராசியிலே நிரந்தரமாக உங்கள் தொழில் வேலைகளிலே ஒரு சில நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற இது துவக்கஸ்தானம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் 2ஆம் இடத்தில் பொருளாதார ராசியிலே ஸ்திர ராசியில் பெண் ராசியில் இருக்கக்கூடிய நில ராசியில் நில ராசி அதிபதி என்று சொல்லக்கூடியவர் மகர ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்ற இது எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் வெளிநாட்டு யோகங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக மகர ராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதம் என்பது ஆகஸ்ட் மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. இதிலே கிரகங்களின் சஞ்சாரம் என்பது 2ஆம் இடத்திலே சனி பகவானும், 3ஆம் இடத்திலே ராகு பகவானும், 5ஆம் இடத்திலே குருவும் செவ்வாயும், 6ஆம் இடத்திலே 7ஆம் இடத்ததிபதி சந்திர பகவான் குடிகொண்டு, அஷ்டமாதிபதி சூரிய பகவான் இங்கே மாதத்தில் 16 நாள் உங்களுக்கு மகர ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருந்தும் 17ஆம் தேதியில் இருந்து அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் 3 கிரக சேர்க்கையில் உங்களுடைய தன வாக்கு குடும்பஸ்தானத்தை 4 கிரகங்களின் ஒற்றுமை என்பது குடும்பஸ்தானம் பலம் பெற்று வாக்கு ஸ்தானம் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது. முயற்சி ஸ்தானத்திலே ராகு பகவான் இருக்கின்றதும் அபாரமான வேகங்களையும் முயற்சிகளையும் எடுக்கக்கூடிய ஒரு இதனால் வரையில் இல்லாத ஒரு சில முயற்சிகளுக்கு வேகம் விறுவிறுப்பு, கடல் கடந்து செல்லக்கூடிய, வெளிநாடு வெளியூர் சென்று வருகின்றதற்கு அற்புதமான வியாபார ஸ்தலங்களை செய்யக்கூடிய ஒரு மாதமாக மகர ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்பது பரிபூர்ணமாக குருவின் அருளோடு குருவின் பார்வை என்பது ராசியிலே விழுகின்ற இந்த மாதம் முழுக்கவும் குருவின் பார்வையிலேயும் செவ்வாயும் இணைவில் பெற்று உங்களுடைய முயற்சி லாவாதிபதியும்
குருமங்கள யோகத்திலே உங்களுடைய ராசியை பரிபூர்ணமாக இருக்கின்றது மட்டுமல்லாமல் மகர ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசி ராசிநாதனோட இணைவு பெற்று உங்களுடைய 4ஆம் இடம் வீடு வாகனம் சொத்து சுகம் வண்டி வாகனங்களை சொகுசுகளை குறிக்கக்கூடிய இந்த மேச ராசியின் தலையாய ராசிகளிலே பஞ்சாயத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே அற்புதமான நல்லதொரு நேர்த்திகளையும் விரயசானம் என்று சொல்லக்கூடிய விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கின்றதுனாலே சுப நிகழ்வுகளுக்கும் சுப விசேஷங்களுக்கும் கல்யாணம் நடக்காதவர்களுக்கும் கல்யாணங்கள் சுப நிகழ்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பூர்வ புண்ணியத்திலே அற்புதமான நிகழ்வுகளும் குலதெய்வத்தின் அருள்கள் பெறக்கூடிய இங்கே செவ்வாய் 4ஆம் இடத்ததிபதி சுகாதிபதி பஞ்சமஸ்தானத்திலேயே இருந்து சகோதர காரகன் என்று சொல்லக்கூடியவர் வீடு வாகன சொத்து சுகங்கள் வண்டி வாகனங்களிலே குருமங்கள யோகத்திலே உங்களுக்கு மகர ராசிக்கு இந்த மாதம் முழுக்கவும் குருவின் செவ்வாயின் இணைவு என்பது 25 நாள் குருவின் இணைவோடு இந்த ஆகஸ்ட் மாதம் என்பது இருக்க போகின்ற இந்த அற்புதமான வேலைகளிலே உங்களுடைய பஞ்சமசானம் பூர்வ புண்ணியசானம் புத்திரசானம் என்று சொல்லக்கூடிய குழந்தை சானம் குழந்தைகள் இல்லாதவர்களுக்கும் ஒரு சிலர்களுக்கும் பல நாள் குழந்தை இல்லாமல் கனவாய் இருந்தவர்களுக்கும் அற்புதமான யோகங்களை செவ்வாயின் இணைவு பெற்று குருவின் பார்வை என்பது ராசியை பரிசுத்தப்படுத்துகிறது மட்டுமல்லாமல் மகர ராசிக்கு பாக்கியசானம் என்று சொல்லக்கூடிய பாக்கியசானத்திலே கேது பகவான் ஒரு சில தடை தாமதங்கள் இருந்தாலும் குருவின் செவ்வாயின் இணைவு பெற்று குரு பகவான் இங்கே பாக்கியசானத்தை பரிபூர்ணமாக பார்க்கின்ற இந்த பார்வைகளிலே உங்களுடைய ஆரோக்கியத்திலே அற்புதமான உயர்வுகளை பெறுகின்ற ஒரு மாதம். அண்டை நாடுகள் வெளிநாட்டவர்கள் மொழி தெரியாதவர்களுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகங்களை கொடுக்கின்றது. சர ராசி என்று சொல்லக்கூடிய ராசி வெளிநாட்டு யோகங்களை கொடுக்கக்கூடிய ராசி. இந்த ராசியிலே 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நிரந்தரமான இந்த 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ராசி உபயராசியாக இருக்கின்றதுனாலே இந்த உபயசானம் என்று சொல்லக்கூடியது ஆன்மீக ஸ்தலங்களை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு சில நல்ல வேலை தொழில்களிலே செய்யக்கூடியவர்களுக்கும் ஆன்மீகத்துக்காக உழைக்கக்கூடியவர்களுக்கும் இந்த குருவின் பார்வை என்பது கேதுவை பார்வை செய்கின்ற இந்த அற்புதமான அமைப்புகளிலேயும் சனி பகவான் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்றது என்பது 3 கிரக சேர்க்கை சுக்கிரன் புதன் சூரிய பகவானும் ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு பிறகு 17ஆம் தேதி இங்கே வருகின்ற 3 கிரக சேர்க்கை என்பது தன வாக்கு குடும்பஸ்தானம் அஷ்டமஸ்தானம் பாக்கியஸ்தானம் பலமாக இருக்கின்றதுனாலே தகப்பனார்களில் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் வெளியூர் வெளிநாடு சென்று வருகின்றது. பிரயாணங்களிலே அதிகம் நாட்ட இருப்பதற்கும் வியாபார ஸ்தலங்களிலே சென்று வருகின்றதற்கும் ஒரு சில நல்லதொரு யோகங்களை கொடுக்கின்றது. குருவின் அருளும் செவ்வாய் பகவானும் இணைவும் பாக்கியஸ்தானங்களிலே குரு பகவானுடைய பார்வை விழுகின்றதுனாலேயும் குருவின் பார்வை என்பது செவ்வாயின் இணைவு பெற்று உங்களுடைய ராசியை மகர ராசியை பார்வை செய்கிறது மட்டுமில்லாமல் லாபஸ்தானம் மூத்த சகோதர ஸ்தானம் எடுக்கின்ற முயற்சிக்கு எதிர்பார்த்த லாபங்களை பெறக்கூடிய ஒரு நிரந்தரமான ஸ்திர ராசி என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசியிலே பலகால் ராசியாக இருக்கக்கூடிய இந்த செவ்வாயின் குருமங்கள யோகத்திலிருந்து உங்களுடைய லாபஸ்தானத்தை குருவின் பார்வை என்பது விழுகின்றது மட்டுமல்லாமல் செவ்வாயும் இங்கே விழுகின்றது. சனி பகவான் வக்ரகதியில் இருந்து இங்கே பார்வை செய்கின்ற இந்த அமைப்பு என்பது 3 கிரக சேர்க்கை என்பது பரிபூர்ணமாக உங்களுக்கு இந்த லாபஸ்தானத்தை பார்வை செய்கின்ற அற்புதமான இந்த வேளைகளிலே நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் நேர்த்தியாக நடக்கக்கூடிய ஒரு யோக மாதமாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் மகர ராசிக்கு 7ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் மகர ராசிக்கு 6ஆம் இடத்திலே சந்திர பகவான் மறைந்து சந்திரனின் பார்வை என்பது விரயசானத்திலே விழுகின்றதுனாலே எதிர்பார்த்த விரைய செலவுகள் பம்பு வழக்கு கடன் நோய்களை தீரக்கூடிய ஒரு மாதம் என்பது இந்த ஆகஸ்ட் மாதமாக பிறக்கப் போகின்றது. இந்த அமைப்புகளிலே மகர ராசி என்று சொல்கின்ற பொழுது ராசிநாதன் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கின்றதுனாலே கெடுபலர்கள் இல்லாமல் இங்கே முயற்சி சாணத்திலே ராகு பகவான் சனி பகவானுடைய நட்சத்திரத்திலே சஞ்சரித்து உங்களுடைய பாக்கிய சாணத்திலே பார்வை செய்கின்றது மட்டுமல்லாமல் ராகுவின் பார்வை கேதுவின் இருப்பு என்பது இந்த கன்னிராசியிலே இருக்கின்ற பொழுது குருவின் பார்வை இங்கே பரிபூர்ணமாக கிடைக்கின்றதுனாலே தடை தாமதம் வம்பு வழக்குகள் எதுவும் இல்லாமல் ஒரு பரிபூர்ணமான உயர்வுகளை பெறுகின்ற பாக்கியம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்திலேயே தகப்பனை பற்றி குறிக்கக்கூடிய இந்த சாணாதிபதி புதன் பகவான் என்பது வக்ரகதியில் இருந்தாலும் இந்த வக்ரகதி என்பது உங்களுக்கு மகர ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலேயே இருக்கின்றதுனாலே பிறப்பு ஜாதகத்தில் ஆகின்றவர்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனைகள் இருக்காது, நல்லதொரு உயர்வுகளை கொடுக்கின்றது. என்றாலும் கிரகங்களின் இணைவுகளில் அடிப்படையிலே புதன் சுக்கிரன் சூரியனும் இங்கே இணைவு பெறுகின்றார். இந்த காலங்களிலே வக்ரகதி என்பது நல்லதொரு பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் இருக்கின்றது. வக்ரம் என்பது புதன் பகவான் 14 நாள் இந்த சிம்மராசியிலே வக்ரம் அடைகின்ற இந்த அமைப்பு என்பது
நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. பெரிய கெடுபலன் பெரிய பாதிக்கின்ற அளவுக்கு சுபகிரகங்களின் வக்ரம் என்பது கெடுபலன் இல்லாத ஒரு நேரமாக இருக்கின்றது. இங்கே புதன் பகவான் 14 நாள் மட்டுமே இங்கே வக்ரகதியில் இருக்கின்றதுனாலையும், சுக்கிரன் புதன் சூரியன் 3 கிரக சேர்க்கையில் புதன் பகவான் வக்ரம் அடைகின்ற பொழுது நல்லதொரு பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இருக்க போகின்றது. சுபகிரகங்கள் வக்ரம் அடைகின்ற பொழுது பிறப்பு ஜாதகத்தில் வக்ரமானவர்களுக்கு ஒரு பலனாகவும் வக்ரமாகாதவர்களுக்கு ஒரு பலனாகவும் கிடைக்கின்றது. அந்த வகையிலே புதன் பகவான் கிரகங்களின் இணைவு பெற்று கிடைக்கின்ற இந்த வக்ரகதி என்பது நல்ல பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் இருக்கின்றது. மகர ராசி என்று சொல்கின்ற பொழுது புதன் பகவான் 6ஆம் இடத்ததிபதி பாக்கியாதிபதியாக வலம் வருகின்றவர். நல்ல பலன்களை கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். சுக்கிரனின் இணைவு பெற்று மட்டுமல்லாமல் சூரியனின் இணைவும் கிட்டத்தட்ட கிடைக்கின்ற ஒரு அமைப்புகளிலே சூரியன் சனியின் பார்வை என்பது சுக்கிரன் புதன் சூரியன் 4 கிரக சேர்க்கையிலே அமைகின்ற இந்த அற்புதமான ராசி பலன்களிலே நல்ல பலன்களை கொடுக்கின்றது. வக்ரகதி என்பது பாவகிரகங்கள் அடைகின்ற பொழுது கெடுபலன் இல்லாத ஒரு அமைப்பும், சுபகிரகங்கள் அடைகின்ற பொழுது ஒரு சில மாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்புகளாகவும், சுபகிரகங்கள் புதன் பகவான் வக்ரம் அடைகின்ற பொழுது சுக்கிரனின் இணைவு இருக்கின்ற அற்புதமான இந்த யோகங்களிலேயும் சனி பகவானின் பார்வை புதனின் நண்பராக இருக்கின்ற இந்த 2ஆம் இடத்திலே இருந்து ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலே புதன் பகவான் வக்ரம் அடைகின்ற பொழுது கெடுபலன் இல்லாத நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது சுக்கிரனின் இணைவு பரிபூர்ணமாக புதனுக்கு கிடைக்கின்ற இந்த அற்புதமான சிம்மாதிபதி என்று சொல்லக்கூடியவர் மகர ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்து 8ஆம் இடத்தில் வருகின்ற பொழுதும் அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்திலே இருந்து 2ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற பொழுது சற்று தடை தாமதங்கள் ஒரு சில மாற்றங்கள் இருக்கக்கூடியது. ஆனாலும் குருவின் பார்வை என்பது ராசியை பார்க்கின்றதுனாலே கெடுபலன் இல்லாத நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும், மகர ராசிக்கார நேர்கள் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறக்கூடிய ஒரு மாதமாகவும், அஷ்டமஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கின்றது என்பது வக்ரகதியில் இருந்து பார்க்கின்றதுனாலே நல்லதொரு பலன்களை பெறுகின்ற ஒரு மாதமாகவும், சனியும் தனாதிபதி தனகாரகன் என்று சொல்லக்கூடியவர் உங்களுடைய மகர ராசிக்கு லாபஸ்தானத்தை குரு செவ்வாய் சனி 4 கிரக சேர்க்கை என்பது உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்வை செய்கின்றது. செவ்வாயும் குருவும் சனி பகவான் இங்கே 11ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற அற்புதமான இந்த 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். எடுக்கின்ற முயற்சி சாணாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் இங்கே இணைவு பெற்று 11ஆம் இடத்ததிபதி செவ்வாய் பகவான் பார்வை செய்கின்ற இந்த அற்புதமான வேலைகளிலே மகர ராசிக்கு எடுக்கின்ற நல்லதொரு முயற்சிகள், சுகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் முயற்சி சாணாதிபதி குரு பகவானும் பஞ்சம ஸ்தானத்தில் மகர ராசிக்கு பூர்வ புண்ணிய சாணம் உத்தரசானம் என்று சொல்லக்கூடிய நிரந்தரமான இந்த சிறராசியில் அழகு நிறைந்த நிரந்தரமாக உங்களுடைய பூர்வ புண்ணியத்திலே நல்லதொரு வம்பு வழக்கு இல்லாத ஒரு உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு அமைப்பாகவும், இதுவும் குருமங்கல யோகத்திலே இருந்து உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கின்ற பரிபூர்ணமான பார்வைகளுக்கு நல்லதொரு மாற்றங்களையும் ஆகஸ்ட் மாத பலன் என்பது மகர ராசிக்கார நேர்களுக்கு கிடைக்கப் போகின்றது. அதுவும் சுக்கிரனுடைய பார்வை என்பது தனவாக்கு குடும்பஸ்தானத்தை சனி பகவானின் மேல் விழுகின்றதுனாலே வாக்குகளிலே குடும்பங்களிலே நல்லதொரு உயர்வுகள், பொருளாதாரத்தில் ஒரு மேம்படுகின்ற ஒரு அமைப்பு இந்த ஆகஸ்ட் மாதம் என்பது கிடைக்கின்றது. முயற்சிகள் அனைத்தும் ஜெயமாகின்றது. ராகு பகவான் சனியின் நட்சத்திரத்தில் செல்கின்றது மட்டுமல்லாமல் ராகுவின் பார்வை என்பது மகர ராசிக்கு பாக்கியஸ்தானத்திலே குரு பகவானுடைய பார்வை விழுகின்றதுனாலே கெடுபலன் இல்லாத நல்லதொரு மாற்றங்களையும், வெளிநாடு வெளியூர் சென்று வருகின்றதற்கு அந்நிய மனிதர்களின் தொடர்புகள், உயர்வுகள் கிடைக்கின்ற ஒரு மாதமாக பரிபூர்ணமாக ராசியை பரிசுத்தப்படுத்துகின்ற குரு பகவானுடைய பார்வை என்பது இந்த மகர ராசி என்பது 10ஆம் இடத்தை பற்றி குறிக்கக்கூடிய இது ஒரு சரராசி. வேகமாக இருக்கக்கூடியது. தொழில்களை செய்யக்கூடியவர்கள், அற்புதமான இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்களில் செய்யக்கூடியவர்கள் யோக பலன்களை பெறுகின்ற மகர ராசிக்கு 5-10 என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து மறைந்து 2ஆம் இடம் தனவாக்கு குடும்பஸ்தானத்தை ராசிநாதன் சனி பகவானுடைய பார்வையும் ஒன்றுக்கொன்று கேந்திர ஸ்தானங்களிலே வழிபட்டு இருக்கின்றதுனாலே இந்த அமைப்பு என்பது சனியின் நண்பராக இருக்கக்கூடிய சுக்கிரன் புதன் 3 கிரக சேர்க்கை என்பது தனவாக்கு குடும்பஸ்தானத்தை அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்றது. கெடுபலன் இல்லாத ஒரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும், எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தொழில் வேலைகளிலே கிடைக்கின்றது. மகர ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாம் ராசி என்பது மிகவும் துலாம் ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் மறைந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்றதுனாலே தொழில் வேலைகளிடமிருந்து எதிர்பாராத உயர்வுகள், 6ஆம் இடத்திலே 7ஆம் இடத்ததிபதி இருக்கின்றதுனாலே எதிர்பாராத அந்நிய கூட்டாளிகளின் தொடர்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சரராசி அதிபதி என்று சொல்லக்கூடியவர்
6ஆம் இடத்திலே மறைந்து உங்களுடைய மகர ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்வை செய்கின்றதுனால எதிர்பாராத ஆதாயங்களை பெறக்கூடிய ஒரு மாதமாகவும் சுப நிகழ்வு நடத்துவதற்கும் சுபகாரியங்கள் செய்கின்றதற்கும் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது. ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கு குருவின் பார்வை என்பது கேதுவின் மீன் விழுகின்றதுனால ஆன்மீக ஸ்தலங்களை சுற்றி சென்று வருவதற்கு அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற மகர ராசிக்கு ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருக்கின்றது என்பதும் குருவின் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது. 7ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் உங்களுக்கு மகர ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்து சந்திரனின் பார்வை என்பது விரைசனங்களிலே சுப விரயங்கள் செய்கின்ற அற்புதமான யோக பலன்களை வம்பு வழக்கு கோர்ட்டு கேசுகள் இருந்தாலும் அதில் ஒரு முடிவுக்கு பெறக்கூடிய ஒரு மாதமாக ஆரம்பம் என்பது பிறக்கின்றது. மட்டுமல்லாமல் அஷ்டமாதிபதி 7ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்றது. குருவின் பார்வையும் இங்கே இணைகின்றதுனாலே எதிர்பாராத நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்றது. வம்பு வழக்குகளில் இருந்து நல்லதொரு மாற்றங்கள் கொடுக்கின்றது. ஒரு சிலருக்கு நடக்காத காரியங்கள் நடக்கக்கூடிய அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் இந்த 15 நாட்கள் கிட்டத்தட்ட மகர ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்ற பார்வை என்பது குருவின் பார்வையும் சூரியனின் பார்வை இங்கே கிடைக்கின்றதுனாலே இங்கே எதிர்பாராத வம்பு வழக்குகளில் நல்லதொரு முடிவுகளை பெறுகின்ற ஒரு மாதமாகவும் இருக்கின்றது. அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் நடக்கக்கூடிய கவர்மெண்ட் உத்தியோகங்கள் நடக்கக்கூடிய ஒரு சில அற்புதமான யோக பலன்கள் கிடைக்கின்றது. ராசியை குருவின் உங்களுடைய சுவாதிபதி லாபாதிபதியும் உங்களுக்கு இந்த செவ்வாயின் பார்வை என்பது குருவின் இணைவு பெற்று இங்கே உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்வை செய்கின்றது. மட்டுமல்லாமல் அஷ்டமாதிபதி சூரியன் என்று சொல்லக்கூடியவர் தகப்பன் காரகன். அவர் 7ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்றதுனாலே சுபகாரியங்கள் நடக்காதவர்களுக்கு ஒரு சிலருக்கு சுபகாரியங்கள் நடக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு யோக பலனாகவும் புதன் பகவான் வக்கரமடைகின்றது என்பது 14 நாட்கள் உங்களுக்கு இங்கே அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் சுக்கிரனின் இணைவு பெற்று இருக்கின்றதுனாலே நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் இருக்கின்றது. சுக்கிரனின் வக்ரம் என்பது பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லாத நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக சுபகிரகங்கள் வக்ரம் அடைகின்ற பொழுது அதிகமான கெடுபலன்கள் இல்லாத ஒரு அமைப்பாகவும் பாவகிரகங்கள் அடைகின்ற பொழுது கெடுபலன் இல்லாத நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு அமைப்பாகவும் இருக்கின்றது. மகர ராசியை பொறுத்தவரையில் பஞ்சமஸ்தானத்திலே செவ்வாய் குரு இணைவு என்பது அமைய பெற்று இருக்கின்றதுனாலே உங்களுடைய 2ஆம் இடம் தனாவாக்கு குடும்ப ஸ்தானம் பலமாகவும் முயற்சி ஸ்தானம் அனைத்தும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. ஆகஸ்ட் மாதங்களிலே மிகவும் அற்புதமான யோகங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இருக்கப் போகின்றது. நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.